பிரத்திங்கிரா தேவி வழிபாடு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கின்ற இந்த ராகுகால நேரத்திலே பொதுவாகவே நாம் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி துர்காஷ்டகம், துர்கையினுடைய ஸ்லோகங்கள், துர்கையினுடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடி துர்காதேவியை வணங்கினால் செய்கின்ற தொழிலிலே நமக்கு இருக்கின்ற தடைகள் தாமதங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி தொழிலிலே ஒரு நல்ல மேன்மை ஏற்படும். வெற்றிகள் தொடர்ந்து வரும். வெற்றிகள் ஒருவனுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் அவன் துர்காதேவியை பிடித்து கொள்ள வேண்டும். துர்காதேவியை நன்கு பற்றி கொள்ள வெற்றிகள் நமக்கு தேடி தேடி வரும். நாம் செய்கின்ற செயலிலே நமக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். இறை வழிபாடு என்பதே நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்கி கொண்டு விட்டால் நம்முடைய பயணத்திலே நமக்கு தெளிவு இருக்கும். அதற்காகத்தான் இறை வழிபாடு செய்ய சொன்னார்கள். மேலும் நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்துவிட்டது, ஒரு பெரிய நட்டமே ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நட்டம் ஏற்படுகின்ற போது நமக்கு இறை நம்பிக்கை என்பது இருந்தால் இறைவன் அருளால் இது சரியாகும், இந்த நட்டத்திலிருந்து நாம் மீள்வோம். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டு விட்டது அல்லது 1,00,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்வோம். இந்த நட்டம் ஏற்பட்டு விட்டது, சரி போகட்டும். இதைப்போல் நமக்கு 10 மடங்கு செல்வத்தை அம்பாள் கொடுப்பாள். நாம் உழைப்போம், நியாயமான வழியிலே நமக்கு அம்பாள் தருவாள். அது நமக்கு கிட்டவில்லை, இனி வருகின்ற செல்வம் நமக்கு தங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்று, இனி வருகின்ற காலம் நம்பிக்கையாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அது நமக்கு கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை என்பது. அதனால்தான் தெய்வத்தை பற்றி கொள்ள சொன்னார்கள். ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது நாம் என்ன செய்வது? தெய்வம் நமக்கு இதனை பணித்திருக்கின்றது, நடந்துவிட்டது, இனி வரும் காலம் நன்றாக இருக்கும் என்று நம் மனதை தேற்றிக்கொண்டு நாம் அடுத்த வேலையை பார்க்க செல்வோம். அதுவே இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த நட்டம் என்பது, கஷ்டம் என்பது நமக்கு வேறு விதமான முடிவுகளை நம்மை எடுக்க தோன்றும். இயற்கையிலேயே மிகுந்த தைரியசாலிகளாக இருக்கின்றவர்களை பற்றி நான் பேசவில்லை. பொதுவாக பெரும்பாலான மக்கள் நாம் எப்படி இருக்கின்றோம்? நல்லது செய்ய வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், நியாயமான வழியிலே செல்ல வேண்டும் என்றுதான் பெரும்பாலான மக்கள் நினைக்கின்றோம். அப்படி இருப்பவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவர்களுக்கு இறை நம்பிக்கை என்பது இல்லை என்றால் அவர்களுடைய மனதானது தவறான முடிவுகளை எடுத்து தற்கொலை போன்ற